வணக்கம். ஸ்ரீ கணபதி ஜோதிடம். இன்னைக்கு எது பற்றி நம்ம பேசுகிறோம்னா, ஜாதகத்தில் கல்யாணம் பற்றி நம்ம பேசுறது. கல்யாணம் செவ்வாய் தோஷம், ராக்கே தோஷம். இந்த தோஷத்தில் நம்ம யாருக்கு பொண்ணு கொடுக்கலாம், எப்படி மாப்பிள்ளை தேடலாம் அப்படின்னு பார்த்தா, பொண்ணுக்கு 2, 4, 7, 12 7 கலசஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால், பொண்ணுக்கோ ஆணுக்கோ இருந்தால், அந்த செவ்வாய் கண்டிப்பாக 2 பேர்த்துக்கும் இருந்தால் தான் கல்யாணம் மேரேஜ் பண்ணணும். இல்லையா நம்ம ஒருத்தருக்கு இருந்தால் போதும், நமக்கு இந்த காலத்தில் இது தேவையில்லை, அதுக்கான பரிகாரம் பண்ணால் போதுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. ஆனால் கண்டிப்பாக அதுக்கான தோஷங்கள் கரெக்டான இடத்துல இருந்தால் உபகாரிகள் தடையில்லாமல் பண்ணலாம். அப்படி மீறி பண்ணால் என்ன ஆகும் நினச்சிங்கன்னா, மீறி பண்ணால் ஒன்று டைவர்ஸ் ஆகும், இல்லைன்னா புத்திரபாக்கி தடைப்படும், குடும்ப வாழ்க்கையில் குழப்பங்களாகும். அது கரெக்டான ஜோசியரை பார்த்து கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ராக்கேது இருந்தால் 2, 1 லக்னாதிபதியில் 1ஆம் இடத்துலையோ 2ஆம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக அந்த மாப்பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ ராக்கேது கண்டிப்பாக இருந்தே தான் ஆகணும். அது பாம்பு மாதிரி, பாம்பு இருந்து பொத்து தான் ஆக்கணும்னு வளர்ச்சி ஆக்கப்படாது, உங்கள் வளர்ச்சியை முடக்கும். அதுக்கு நல்ல கரெக்டான முறையில் ஜோசியர் இருந்தாலும் இல்லை நம்மகிட்டே வந்தாலும் ஆலோசித்து கரெக்டான அந்த ஜாதகம் பார்த்து இந்த கிரகத்துக்கு இந்த இதில் பண்ணலாம், இல்லை இந்த பொருத்தத்துக்கு இந்த இதில் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் கரெக்டான முறையில் பார்த்து ஆராய்ஞ்சு இதெல்லாம் பண்ணுவோம். நீங்கள் அரகர ஜோசியரை பார்த்து அரகர செல்லில் பார்த்து இது மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிற்காலத்தில் உங்களுக்கு சிக்கலாகும், மாற்றங்களாகும். அடாடா நம்ம இவ்வளோ தூரம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணோம், அது குடும்ப வாழ்க்கையிலே ஒரு நிம்மதி இல்லாமல் போச்சு, நம்ம ஆஸ்பத்திரி போனோம் குழந்தை இல்லைன்ட்டாங்க, மன வாழ்க்கை ஆண் பொண்ணுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னுட்டாங்க. அப்போது நம்ம ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த ஜாதகத்தில் தான் போகிறேன். அப்போ அந்த ஜாதகத்தில் கரெக்டான முறையில் ஆலோசனை பண்ணி கரெக்டாகிட்ட பார்த்து ராக்கேது இருக்கா, இல்லை செவ்வாய் தோஷம் இருக்கா, 2ஆம் இடத்துல என்ன பார்வை இருக்குது, 7ஆம் இடத்துல என்ன பார்வை இருக்குது, அதெல்லாம் பார்த்து அறிஞ்சு தெரிஞ்சு கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும். அதெல்லாம் பொறுமையாக நிதானமாக. இன்னொரு தாட்டி கல்யாணம் பண்ணுறது முடியாது, ஒரு தாட்டி பண்ணால் நீட்டாக பொறுமையாக பண்ணணும். அதுதான் இதோட டாபிக். கணபதி ஜோதிடம்.